என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிரசங்கியின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு தீர்க்க தரிசனமாய் நம்மோடு கூட இடைபடுகிறது பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் ரேடியோவை கண்டுபிடித்த பொழுது எல்லோரும் பிரமித்து அதை பார்த்தார்கள். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, எங்கோ ஒரு இடத்தில் பாடல் ஒளிபரப்பப்படுகிறது, நம் எல்லாருடைய வீட்டிலும் அது கேட்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அதை தொடர்ந்து என்ன ஏற்பட்டது? தொலைக்காட்சி உடனே வெளியே வந்தது. உடனே ரேடியோவை பற்றிய நினைவுகள் அத்தனை பேருக்கும் மறந்து போனது. தொலைக்காட்சியை கண்டு பிரமித்த நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் போய் இப்பொழுது செல்போனை கண்டு அத்தனை பேரும் பிரமித்து ஆச்சரியப்படுகிறார்கள். கையடக்கத்திலே எல்லாவற்றையும் மனிதன் கொண்டு வந்து விட்டான். எவ்வளவு ஆச்சரியம் ஐயா என்று சொல்லி யோசித்தார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், தற்போது இன்னும் ஒரு காரியம் அப்படியே மேலோங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் AI. அதை கண்டு அத்தனை பேரும் பிரமிக்கிறார்கள். ஒவ்வொன்றாய் வர வர முந்தின காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போய் கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். அவைகள் மனிதனுடைய நினைவில் இருக்கிறதில்லை. இப்படிதான் மகனே, இப்படிதான் மகளே, இந்த உலகத்தில் நீ பார்க்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் உன் கண்களுக்கு பரவசமாய் காணப்படும், மெய்சிலிர்க்கத்தக்கதான காரியமாய் காணப்படும். ஆனால் அவைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் மாயை 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 என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த மாயையான காரியங்களை கண்டு பிரமிப்பதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து அந்த வேதத்தை தியானிக்க ஆரம்பியுங்கள். அந்த வார்த்தை நமக்குள் உயிர்மீச்சை கொண்டு வரும். அது மாத்திரமல்ல, நமக்குள் மறுரூபத்தை கொண்டு வரும். நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்துக்கு நேராய் நம்மை உந்தி தள்ள ஆரம்பிக்கும். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, அறிவியல் சாதனங்களில் உன் நேரத்தை செலவழித்து உன் அருமையான நேரங்களை விரயமாக்கி விடாதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே அமர்ந்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை தனக்கேற்ற மகிமையுள்ள பாத்திரமாய் உருவாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.